நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, வேதத்துள்ள அதிசயங்களை மகத்துவங்களை காணும்படி கண்களை திறந்தருளும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி 7:13. தேவனுடைய செயலை கவனித்துப் பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? நீங்கள் சாலமனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கேட்காத ராஜ்யபாரத்தை கொடுத்தார். அவன் கேட்கவே இல்லை, ஆண்டவரே எங்கள் அப்பா தாவீதுக்கு பிறகு நான் தான் அரசாளணும் அப்படின்லாம் கேட்கவே இல்லை. ஆண்டவராக தான் பத்சேபாள் உள்ளத்தில் பேசி நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதிட்ட கேட்டு உடனே அங்கே முடிசூட்டு விழா நடந்தது. அவன் நாட்களில் அமெரிக்கையாக இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு முன்பாக ஒருவனும் எழும்பவும் இல்லையா, அதுக்கு பின்பாக ஒருவனும் எழும்பவும் இல்லையா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால தான் அவன் நீதிமொழிகளை அவன் எழுவதனை பார்க்கிறோம். ஆனால் அவன் நாட்கள் செல்ல செல்ல தேவனை விட்டு கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தான். அந்நிய ஸ்திரீகள் ராஜபுத்திர பெண்களோடு தொடர்பு வைத்தான். தேவனுக்கு பிடிக்கல. 2 வட்டம் எச்சரிப்பு கொடுத்தும் அவன் கேட்கவில்லை. அவன் எல்லாவற்றையும் அனுபவித்தான். அதுக்கு பின்புதான் அவர் பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதுகிறார். பிரசங்கி புஸ்தகத்தின் கருத்து என்ன? மாயை. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் மாயை மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகின்ற பிரயாசம் எல்லாம் மாயை. தன் அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறார். அதில் ஒன்று தான், தேவன் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிகிறார். அவர் தான் கோணலாவணைகளெல்லாம் செவ்வையாக்குகிறார். அவர் தான் தடைகளை நீக்கி போடுகிறார். அவர் தான் நம்மளை மேன்மையாக வைக்கிறார். அவர் நம்மளை விசாலத்திலே வைக்கிறார். அவர் நன்மை செய்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையை கோணலாக்குவாரா? இது ஒரு சந்தேகமான ஒரு கேள்விதான். ஆனால் பிரசங்கி சாலம் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் முடியும். அப்போனா என்ன செய்யணும்? நம்ம வழியை தேவன் கோணலாக்க விடாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பார். சாலமனுக்கு 2 விசை தரிசனமாகி சொல்லலையா, சாலமன் திருந்து திருந்து திருந்து, உங்கள் நைனா தாவீது எப்படி உத்தமமாக இருந்தான், அந்த மாதிரி இரு நான் கேட்கல. அதனால தான் கோணலாக்கிட்டார். சாலமனுடைய பின்பகுதி பின்மாற்றம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் சாலமன் பேர் வரல. பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க, கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் வழியை கோணலாக்கி விட்டுருவார். ஆதாம் ஏவாள் பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் வருஷ கணக்காக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனால் தேவன் அவங்க வாழ்க்கையை கோணலாக்குவதற்கு காரணம், பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், கண்ணீர் வருவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது பார்த்தீங்களா? நோவா காலத்தில் பாருங்கள், ஜனங்கள் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார், எல்லாத்தையும் அழித்தார். ஏலியின் குமாரர்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் பலியினாலாவது காணிக்கையாவது நிவிர்த்தியாவதில்லை. 2 பேரையும் யுத்தத்தில் அழித்தார்.
சோதோம் குமரா பட்டணத்தின் மக்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வானபரியந்தமும் எட்டதுனால அக்னியினால் அழித்தார். ஆண்டவர் அவங்கள நேசிக்க தான் செய்கிறாரு. ஆனால் அவர்கள் தங்கள் வழியை கோணலாக்கி கொண்டார்கள். நேபுகாத்நேச்சருக்கு பாருங்க, தானியேல் மூலமாக எச்சரிப்பு விடப்பட்டது. ராஜா, நீங்கள் பெருமை பாராட்டாரையுங்க, மனுஷரிலிருந்து தள்ளப்படுவீர்கள். எவ்வளவு சொல்லியும் பாருங்க கேட்கல. காலரை தூக்கி விட்டான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, வாயிலிருந்து சொல் வருது. மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். மிருகங்களைப் போல 7 வருஷம் காட்டில் சஞ்சரித்தான். ஏன் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கோணலாக்குகிறார்? அவன்தான் காரணம். முந்தி நான் நல்லா இருந்தேன், முந்தி நான் சந்தோஷமாக இருந்தேன், முந்தி ஏன் முந்தி இருந்த வாழ்க்கை ஏன் இப்போ இல்லை? எங்கிட்டோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கோணலாக்கிட்டாரு. கோணலாக்க விடாதீங்க. ஓ ஜீசஸ், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கோணலாக்கி இருந்தால் மல்கியா 1:9 கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் உங்கள் மீது இறங்குவார். ஆகாப் தன்னை தாழ்த்தினது கண்டாயா? ஆகாப்புக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு, உன் இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று. ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவன் நாட்கள் அந்த தீங்க அனுமதிக்கலை. தேவன் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, நம் மனசு மாற மாட்டேன்னு தான் சொல்கிறார். ஆனால் தன்னை தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் அல்லவா? உங்கள் வாழ்க்கை கோணலாக இருக்கிறதா? நினச்ச காரியத்தை உங்களால் செய்ய முடியா? நினச்ச லக்க உங்களால் அடைய முடியலையா? வழி தாறுமாறாக போய்கொண்டு இருக்கிறதா? உங்கள் வழியை நேராக்கணும்னா, கோணலான வழியை தேவன் செவ்வையாக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். சரி, தேவன் ஏன் கோணலாக்கணும்? நல்லா இருக்கிற வாழ்க்கையை தேவன் கோணலாக்க காரணம் என்ன? வேதத்தை எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 16:1 நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய்? சவுலுக்கு 2 வட்டம் வார்னிங், கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி. அவன் செய்யலை. உடனே ராஜபாரத்தை 2ஆக கிழித்து போட்டு தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சொல்லவில்லையா? ஒரு அசுத்தாவி அவனை அலக்களித்து கொண்டு இருந்தது. 1 சாமுவேல் 28 வாஸ்து பாருங்க. அவன் ஜெபம் பண்ண போகிறான். சொப்பனங்களிலாவது ஊர்மீல்களாவது தேவன் பதில் அளிக்கலை. நான் நெருக்கப்படுகிறேன், எவ்வளவு கண்ணீரோடு சொல்கிறா. ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? கடைசியில் அழுது பிரயோஜனம் இல்லைங்க. நான் எல்லாத்தட்டையும் சொல்கிற காரியம், நீதிமொழிகள் 1:25 வரை வாழ்க்கையில் மறக்காதீங்க அந்த வசனங்கள் எல்லாம். என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் வெறுத்தீர்கள், என் ஆலோசனை எல்லாம் உதாசீனப்படுத்தினீர்கள். இப்போ துன்பம் கஷ்டம் சூறாவளியை போல் வரும் பொழுது என்னை தேடி வருவீர்கள், என்னை காண மாட்டீர்கள். நான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடேன். இந்த கடைசி நேரம் வந்துக்கிட்டு ஆண்டவரே என்ன மத்தேயு 7 தான் வாசிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிட்டாலும் உங்களை நான் அறியேன். ஏன்? இத்தனை வருஷமாக அவங்க அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அது தப்புன்னு தெரியாதா? இது தவறுன்னு தெரியாதா? போதிக்கிறீங்கள, சத்தியம் தெரியும்ல, தெரிஞ்சிருந்த துணிகரமாக பாவம் செஞ்சுக்கிட்டு ஆண்டவரே மன்னியும்னா அது எப்படி நிவர்த்தி ஆகும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். எவ்வளவு பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளவு சத்தியம் கேட்குறோம். கேட்டு ஒரு கடுகளவாவது திருந்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதுமே. அது கூட நீங்கள் விசுவாசம் வைக்க மாட்டீங்க. பணப்பெருமை, ஜாதி பெருமை, பாவத்துக்கு அடிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு சவுலுக்கு அப்படிதான். கடைசியில் அவன் நெருக்கப்படுறான். கடைசியில் பாருங்கள், ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலை. கடைசியில் பட்டயத்தை நட்டி அது மேலே விழுந்து தற்கொலை பண்ணான். அவன் வழியை கோணலாக்கிட்டாரு. இனிமேல் அவ்வளோதான், ஃபினிஷ். யூதாஸுக்கு பாருங்கள், அந்த துணிக்கையை கொடுத்து, யூதாஸ் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பிட்டான், போ செய்கிறத சீக்கிரம் செய், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவன் வழியை கோணலாக்கிக்கிட்டான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையை கோணலாக்க விடாதீங்க.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு பிரியமாக நடங்க. வேற தேவன் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நீ கால்நடையா வா, எனக்கு நீ மொட்டை அடி, இவ்வளோ தூரம் மொட்டி போட்டு நடந்து வா, அதெல்லாமா கேட்குறாரு? உங்கள் இருதயத்தை தானங்க கேட்குறாரு. அவர் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க, அவர் சத்தத்துக்கு செவி சாயுங்க. வேற என்ன உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் அவர்? அதை செய்ய நம்மளால் முடியல. சரி, இரண்டாவது ஒரு நபரை குறித்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழும்ப பண்ணினார்னா யோசித்து பார்த்தேன். சாலமன் நாட்களில் யுத்தம் இல்லாமல் அமெரிக்கா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அவன் நாட்களில் யுத்தமே கிடையாது. அவனுக்கு முன்பாக திறமையான நிர்வாகம் பண்ணக்கூடியவன் முன்னாடியும் கிடையாது, பின்னாடி கிடையாது. அவ்வளோ தூரம் ஆசிர்வதித்த தேவன், என்னைக்கு தேவன் 2 வட்டம் தரிசனமாகி எச்சரித்தும் அந்நிய ஸ்திரீகளின் தொடர்பு வைத்தானோ, ஆண்டவர் இங்கு ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் விரோதியை எழும்ப பண்ணினார். ஒரு விரோதி எழும்பிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் புலம்புறீங்களே, நம்மளுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சேன், அவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறான். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், கடைசியில் பாருங்கள் இன்றைக்கி அவன் என் கூட பேச மாட்டேங்கிற, என்னை விரோதியாகவே பார்க்குறான். நான் உனக்கு என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சீங்கன்னு அது உங்களுக்குள்ள தெரியும், என்ன செஞ்சீங்கன்றது. சாலமன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினா, கர்த்தரை விலகினா, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதை வேற பெண்களுக்கு கொடுத்தான். அதுபோல தான் நீங்களும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தர் கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா, உங்கள் கூட நல்ல ஐக்கியமாக ஃப்ரெண்டாக நகமும் சதியுமா இருந்தவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஜாக்கிரதை. திங்கட்கிழமை ப்ரேயர் வீட்டில் வச்சிங்கன்னா மாற்றாதீங்க. என் மகா வாரா, என் மகன் வாரான், செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் வச்சு கொடுன்னு மாற்றாதீங்க. அப்போனா நீங்கள் ஆண்டவரை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சாலமன் செஞ்ச தப்பு தானங்க நீங்கள் செய்கிறீங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? யாரை கனப்படுத்துறீங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக ஒருவர்கள் எழும்புறாங்கன்னா மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. உங்கள் வழியை நீங்கள் சோதித்து பாருங்கள். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்கள். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? நீர் என்ன பண்றீரு? ஆண்டவரை கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் நன்மை தான். இங்கே நாம் பார்க்கின்ற காரியம் கேரியத் ஆற்று அண்டைக்கு ஆண்டவர் தான் தீர்க்கதரிசியை போக சொன்னார். கேரியத் ஆற்று அண்டைக்கு போன ஏசபேலுக்கு பயந்து கேரியத் ஆற்று அண்டையில் போகிறான். நல்லா தண்ணியை குடிக்கிறான். காகங்கள் போஜனம் கொடுக்கு, நல்லா தான் இருக்கான். திடீர்னு நதி வற்றி போச்சு, காகம் வரல. அவன் ஏன்னு கேட்கல. நீங்கள் தானப்பா கேரியத் ஆற்று அண்டைக்கு போய் சொன்னீங்க, இத்தனை நாளாக காகம் தானே வந்துச்சு, ஏன் தண்ணி வற்றி போச்சு? ஆண்டவர்கிட்ட முறையில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத் ஊருக்கு போ. ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படியுங்க. ஏன் அவங்க ஒரு குடும்பம் சாக போகுது, 2 பேர் சாக போகிறாங்க, அவங்க உயிர் பிழைக்கணும். அந்த 2 ஆத்துமும் உயிரோடு கூட வாழ்ன்றதுக்காக தான் நதியை வற்றி போக பண்ணி காகத்தை நிப்பாட்டி உங்களை பேக் பண்ணி அங்கே சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் அது நன்மைக்குன்னு எடுங்க. ஏன் எனக்கு இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஊழியம் தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் இந்த போராட்டம் பிரச்சனை, ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. விசுவாசிங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வழிகளை கோணலாக்க விடாதீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கொடுக்கிறது. உங்கள் வழி செம்மையான வழி, நித்தியமான வழி. அதை கோணலாக்க விடாதீங்க. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்கள் வழியை நாங்கள் கோணலாக்காமல்
எங்கள் வழியை கோணலாக்கணவைகளெல்லாம் செவ்வையாக்கி நித்திய ஜீவ பாதையிலே நடத்தும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை கோணலாக இருந்தால் அதை செவ்வையாக்கும் ஆண்டவரே. நித்திய ஜீவ பாதையில் அவங்க தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆகாப்பின் ஜபத்தை கேட்ட தேவன் அப்பா அவங்களை தண்டியாமல் கோணலாக்கினதை செவ்வையாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்பற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.